கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 13/7/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தலும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாச விலைக்கு இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நீதியின் வலது கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக, செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் பலத்தையும் கிருபையும் விடுதலையும் இவருடைய வாழ்க்கையில் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய பிரசனத்தினால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக உடைய நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும்ப்பா. சங்கீதம் 85:12 படி கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா எப்பொழுதும் இவருக்கு நீர் நன்மை தந்தும்படி கிருபினாலே நீர் வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தறியும் இவரை தேற்றி வழிநடத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 13/7/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாகும்படி நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய அன்பு தேசத்தில் ஊற்றப்படட்டும். ஜனங்கள் எல்லாரும் நன்மையினாலே திருப்தியாக்கப்படட்டும். அப்பா, உடைய சமாதானத்தின் தேவதூதர் அப்பா எப்பொழுதும் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.